Hi friends, welcome to my channel Healthy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்பார். இது வந்து ரைஸ்க்கு ரொம்பவே நல்ல ஒரு மேட்சான ஒரு குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள் கொஞ்சமா பருப்பு. இது வந்து கொஞ்சமா கேரட்டும் பொட்டேட்டோஸும் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 10 போல சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, குழம்பு மசாலா. இது வந்து ஜீரக பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி எல்லாம் சேர்ந்தது. 2-3 மிளகா, கொஞ்சமாக கறி லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர், ஒரு தக்காளி. இதில் வந்து நமக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து பீன்ஸு, கொத்தவரங்காய், அவரைக்காய் அந்த 3 ஒரு 5 போல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு முருங்கைக்காய், அப்புறம் கொஞ்சமாக புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். முதல்ல இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட இந்த கேரட், பொட்டேட்டோஸ், அதுக்கப்புறம் இந்த பீன்ஸ், கொத்தவரங்காய், அவரைக்காய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சீக்கிரத்தில் வேகாது. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் தான் நல்லா வேகும். ஸோ பருப்போடு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம வதக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம அந்த பருப்பு ப்ளஸ் கேரட், பொட்டேட்டோஸை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சாம்பார் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் பாத்திரத்தில். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வதக்க தேவையான காய்கறிகள், அதாச்சும் கொஞ்சமாக வெங்காயம், பூண்டு, தக்காளி, முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கத்திரிக்காய் இதெல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனா சீக்கிரம் வதங்கிடும். தேவையான அளவு சால்ட். இப்போ ஓரளவுக்கு தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு, அப்புறம் பீன்ஸ், அவரைக்காய், கொத்தவரங்காய் எல்லாம் தேக்க வச்சு வச்சுருக்கோம். அந்த பருப்பை அப்படியே மொத்தமாக போட்டுடலாம். குழம்பு மசாலா நம்ம இறக்கும் போது தான் போட போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள், ஜீரகப்பொடி 2 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகப்பொடி அண்ட் மஞ்சள் பொடி. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இறக்கும் போது மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்த்து நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் அதோட மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகும். இப்போ சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு செஞ்சிடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம டைரெக்டாக இதிலே போட்டுடலாம். இப்போ சுவையான சாம்பார் ரெடி. ஹெல்த்தியான சாம்பார்னு சொல்லலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.